பெண்பெரியம் திகாதேவோட்டை சர்மகாலிக்க வாசம் நன்னலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படித்தேன். சுவாமி விவேகானந்தரை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மிகச்சிறந்த துறவியாவார். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று இளைஞர்களின் மீது நம்பிக்கை வைத்தவர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 1863ஆம் ஆண்டு விஸ்வநாத் தத்தா புவனேஸ்வரி தேவி இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879ஆம் ஆண்டு மெட்ரிக் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். அதன் பிறகு கல்கத்தாவில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ந்து மேற்படிப்பை படிக்க ஆரம்பித்தார். ஒரு ஆண்டுகள் கழித்த பிறகு கல்கத்தாவில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ந்து மேலும் ஒரு படிப்பை படிக்க ஆரம்பித்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் துறவியாக மாறிய பொழுது தனது இயற்பெயரான நரேந்திரநாத் தத்தாவை சுவாமி விவேகானந்தர் என மாற்றிக்கொண்டார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிறு வயதிலேயே விளையாட்டு, கல்வி என பலவற்றிலும் சிறந்து விளங்கினார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிறு வயதிலேயே இசை கருவிகள் வாசித்தல், விளையாட்டு, வாய்மொழி என பல திறமைகளில் சிறந்து விளங்கினார். 1890ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். சுவாமி விவேகானந்தர் பல பொன்மொழிகளை எழுதியுள்ளார். அவற்றில் சிலவற்றை உங்கள் முன் கூறுகிறேன். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள்: வலிமையாக இரு, நம்பிக்கை நம்பிக்கை, மகிமையின் ரகசியம் இதுதான். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், நீ எதை நினைக்கிறாயே அதுவாகவே ஆகிறாய் என பல பொன்மொழிகளை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எழுதியுள்ளார்கள். நாமும் அவர்களை பின்பற்றி அவர் வழி நடப்போம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.